நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கூறி, இப்போ செல்வம், அதாவது பணம் வரும் வழிகளில் ஒவ்வொரு ரேகையும் பணத்தை கொடுக்கக்கூடியது, எப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதைய ஒரு ரேகை எப்படி இருந்தால் பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம செல்வம் 6 என்ற பகுதியில், அதாவது பணம் வரக்கூடிய வழிகளில் 6வது வழியை நம்ம பார்க்க போகிறோம். அது இருதய ரேகை மூலமாக எப்படி பணத்தை கொடுக்கிறது. இருதயம் அப்படின்னா இதயத்துக்கு சம்பந்தமானது, இதயபூர்வமான பணம், காதல், அன்பு, அதன் மூலமாக வரக்கூடிய பணம் எவ்வாறு இருக்கும், எந்த வழிகளில் பணம் வரும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க போர்டுக்கு வந்துருவோம். இப்போ இருதய ரேகை, இப்போ நம்ம கையில் புதன்மேட்டுக்கு கீழே செவ்வாய்மேட்டுக்கு மேலே ஆரம்பித்து அப்படியே நேராக குருமேட்டு வரைக்கும் போகும். குருமேடு எட்ஜுக்கு கூட போகும், இல்லை சனிமேட்டில் கூட முடியும். இந்த மாதிரி வர ரேகை இருதய ரேகைன்னு சொல்கிறோம். அந்த இருதய ரேகை இதயத்துக்கு, அதாவது ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது, நம்ம காதலுக்கு சம்பந்தப்பட்டது, அன்புக்கு சம்பந்தப்பட்டது. அதாவது பாசம், மிக பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எந்த வகையில பணம் வரும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ முதல்ல இருதய ரேகை வெட்டு துண்டு இல்லாம நேரா குருமேட்ல போய் நல்லா கரெக்டா முடியுது சார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவர்கள் தன்னை விட நன்றாக, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், தன்னை விட படிப்பில் அந்தஸ்தில் உயர்ந்தவரை திருமணம் செய்து நல்ல ஒரு வருமானத்தோடு உள்ளவரை தான் திருமணம் செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு கீழே வசதி வாய்ப்பில் அவங்க எவ்வளோ வசதி இருந்தாலும் அவங்களோட வசதிக்கு மேலே உள்ளவரை தான் திருமணம் செய்யும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் படிப்பு அந்தஸ்து அதுக்கு மேலே உள்ளவரை திருமணம் செய்து காதலால், இதயத்தால், நல்ல ஒரு அன்பால், திருமணம் பந்தத்தின் மூலமாக வருமானம் நல்ல வரவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு இருதய ரேகை இந்த குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் ஆரம்பிக்கும். இந்த பக்கம் இருக்காது சார். இந்த மாதிரி ரேகை இருக்கிறவங்க எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்ல ஒரு மனிதராக இருந்தால் போதும், நல்ல பெண்ணாக இருந்தால் போதும், திருமணம் செஞ்சுக்குவாங்க. அதாவது கேரக்டர் வாய்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க வேலையில மும்மரமா இருப்பாங்க. எந்த ஒரு வேலையிலும் நல்லபடியா செஞ்சு வாழ்க்கையில சிறந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சனிமேட்ல போய் இருதய முடியுது சார். சனிமேட்டோட முடியுது. அவர்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அதாவது வேலை மூலமாக நிறைய சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையில நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இப்ப எதுவுமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப நம்ம குருமேட்டுக்கு போற ரேகை மட்டும் வச்சுப்போம். இப்படி இருக்கு ஒரு ரேகை. அப்ப கணவன் மூலமாக, மனைவி மூலமாக நல்ல படித்து நல்ல வருமானம் உடைய மேடு, அதிகாரம் உள்ள அதிகார தன்னை விட அதிகமாக வருமானம், படிப்பு இதுல உள்ளவரை தான் திருமணம் செய்து நல்ல சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. காதல் அதிகமாக இருக்கும். இதயபூர்வமாக வரக்கூடிய பணம்னு சொல்லிக்கலாம். இப்ப இந்த ரேகையிலிருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இருதய ரேகையிலிருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. அப்போ விதி ரேகையும் இருக்கு. விதி ரேகையும் இருந்து இந்த சனிமேட்டு இருதய ரேகையிலிருந்து ஒரு ரேகை போகுதுன்னா அந்த 52 வயசுக்கு மேல இன்னொரு தொழில், இன்னொரு வருமானம் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மன சூழ்நிலையை உருவாக்குகிறது, பணத்தை அதிகமாக்குகிறது, செல்வத்தை அதிகமாக்குகிறது அப்படின்னு அர்த்தம். விதி ரேகை 2 இருந்தாலும் 2 வருமானம் சார். இந்த மாதிரி 52 வயசுக்கு மேல 2 வருமானம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இறுதி ரேகை மூலமாக எப்படி பணம் வருகிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். குறிப்பா ஒவ்வொரு ரேகையை பத்தி பார்த்துட்டு வரோம். அதுல இறுதி ரேகை மூலமா எப்படி பணம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப சூரிய மேட்டுக்கு இந்த இறுதி ரேகையில இருந்து ஒரு ரேகை போகுது சார். சூரிய மேட்டுக்கு போகுதுன்னா 52 வயசுக்கு மேல அவர் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி? அவர் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பார். விதி ரேகையும் இருக்கணும், கை நம்பர் 1 கையா இருக்கணும், கரடு முரடு இல்லாமல் இருந்ததுன்னா 100% வருமானம் வரும்.
இல்ல கரடு முரடா இருக்குது ஒரு மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. வருமானம் வந்தே தீரும். வர வேண்டியது ஒருவருடைய ஒரு நபருக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். அவர்களுடைய இரத்த சம்பந்தம் அப்பா தாத்தா மூலமா அவருடைய வேகையும் இவருக்கு வரும் ஓரளவு. அப்புறம் இவருடைய செயல் மூலமாக அவர்களின் செயல் இவருடைய செயல் இரண்டும் சேர்ந்து அப்படிதான் வந்து ரேகையா வர்றது. அதுதான் கர்மான்னு சொல்றோம். கர்மானா செயல், செயல் மூலமாக வருவது இந்த ரேகைகளை என்று கூறி இப்ப இறுதி ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா 52 வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். நல்ல வருமானம் வரும். வாழ்க்கையில 52 வயசுக்கு மேல எல்லாத்தையும் செட்டில் ஆயிடுவாரு. நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் புகழ் இருக்கும். அவர் மறைந்த பின்னும் அந்த புகழ் தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி பணமும் சம்பாதிப்பாரு, புகழ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன வயசுல இருந்தே சம்பாதிச்சு வாழ்க்கையில 52 வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு சிறந்து விளங்குவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இப்ப இதுல இருந்து ஒரு ரேகை இறுதி ரேகையில இருந்து புதன் மேட்டுக்கு போகுது சார். புதன் வந்து புத்திசாலி கிரகம். அப்ப ஒரு மருத்துவராக தலை சிறந்த மருத்துவராக கைராசி மருத்துவராக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞராக வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல வழக்கறிஞராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு நல்ல வியாபாரியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. புதன் மேடும் அதிகமாக இருந்து புதன் ரேகையும் இருந்தால் பேச்சு மூலமாக வாழ்வில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார். இப்ப சந்திரமேட்டுல இருந்து வரதான் வந்து பிரயாண ரேகை. இப்படி போய் இறுதி ரேகை தொடுதுன்னு வச்சுங்க. இந்த சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போய் இறுதி ரேகையை தொட்டு இறுதி ரேகையோட நின்று போகுது. அப்படி இருக்கும் பொழுது இவர் கடல்வழி மார்க்கமாக பயணம் செய்வார். பிரயாணம் செய்வார். பிரயாணம் செய்து பிரயாணத்தின் மூலமாக ஒரு நபரை சந்திப்பார். அவர் ஆணா இருந்தால் பெண்ணாகவும் பெண்ணா இருந்தால் ஆணாகவும் பிரயாணம் பண்றவர் ஆணா இருக்காருன்னு வச்சுங்க. ஒரு பெண்ணை சந்திப்பார். முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணை சந்தித்து அவர் மேல் காதல் கொண்டு அந்த காதல் இணை பிரியாமல் கடைசி வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது மூலமாக நிறைய பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆணுக்கு ஆணாக சந்தித்தால் அவர் மூலமாக வருமானம் வரும். நட்பு தொடரும் கடைசி வரைக்கும். பெண்ணாக இருந்தால் காதல் தொடரும். அதன் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரேகை வந்து பிரயாணத்தின் மூலமாக ஒருவரை சந்தித்து காதல் மூலமாக அன்பு மூலமாக வெற்றி புகழ் செல்வம் அடைவதற்கு வாய்ப்புண்டு. பிரயாணத்தின் மூலமாக சந்திப்பார். அதாவது பெண்ணா இருந்தால் ஒரு பெண்ணு பிரயாணம் பண்ணுது, இன்னொரு பெண்ணை சந்திக்குதுன்னா அது நட்பு தொடரும். அதன் மூலமா வருமானம் வரும். ஆணை சந்தித்தால் காதல் தொடரும். அதன் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இறுதி ரேகை மூலமாக வரக்கூடிய வருமானம் இதயத்தை தொடக்கூடியதாக அன்பு உள்ளதாக பாசம் உள்ளதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது இருதய ரேகை நேர குருமேட்டுக்கு போச்சுனாவே நல்ல ஒரு வருமானம், அதாவது வாழ்க்கை துணை மூலமாக நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இறுதி ரேகையிலிருந்து சனி மேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் அதன் மூலம் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. சூரிய மேட்டுக்கு சென்றால் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பார். 52 வயசுக்கு மேல லைஃப்ல செட்டில் ஆகிடுவார். நல்ல வருமானம் உண்டு. பேர் நிலைக்கும். இப்ப புதன் மேட்டுக்கு போச்சுன்னா பேச்சு மூலமாக வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடியவர். சிறந்த ஒரு பேச்சுத்துறை பேச்சாற்றல் நிறைந்தவராக இருப்பார். அதாவது வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மிகச் சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இறுதி ரேகை மூலமா பணம் வராது. இதயபூர்வமாக அன்பால் பாசத்தால் வரக்கூடிய பணம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.